ஒரு ஆளோட உயிரை காப்பாத்துறதுக்காக ஒரு கூட்டமே சேர்ந்து ஹெலிகாப்டர் சுட்டு தள்ளிட்டு இருக்கானுங்க. இவங்களோட தலைவனோட பேர் பாப்லோ எஸ்கோபார். ஒரு போதைப் பொருள் கடத்தல் தொழிலில் ஈடுபட்டு வராரு. போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறவங்களுக்காக யாருமே இல்லாத ஒரு காட்டுக்குள்ள தலைமறைமா இருக்காரு. ஆனா அங்கேயும் அந்த போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. கடைசியில் அவங்க வளர்த்திட்டு இருந்த புறாக்களை வச்சு அந்த ஹெலிகாப்டர் அழிக்கவும் செய்யறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த தலைவன் துண்டை காணோம் துணியை காணோம்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கான். என்னதான் தப்பான தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் அதுல வர பணத்தை வச்சு மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணதுனால மக்கள் மனசுல இவருக்கு நல்ல பேர் தான் இருக்கு. இவனை பிடிக்கணும் அப்படின்னா மக்கள் மத்தியில இவங்க கிட்ட இருக்க நல்ல பேரை கெடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஊர் கவர்மெண்ட் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இதனாலே ஊரோட அமைதியை கெடுக்கிறதுக்காக பாம்பு போட்டு பாப்லோ எஸ்கோபார் தான் போட்டாருன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள பரப்பி விட்டுறானுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பணத்தை விட மக்கள் மத்தியில் இருக்க எனக்கு மரியாதை பெருசுன்னு சொல்லிட்டு சரண்டரா இருக்கு பிளான் போட்டுட்டு இருக்காரு. நான் சரண்டராக தயாரா இருக்கேன். ஆனா நான் சொல்ற மாதிரி தான் ஜெயில் இருக்கணும், சகல வசதிகளோட இருக்கணும், இல்லாட்டி நான் எங்க இருக்கேன்னு யாருக்குமே தெரியாது, இப்பயே ஓடி போயிடும் சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஊர் கவர்மெண்ட்டுக்கு இந்த ஆளோட தொழிலை ஸ்டாப் பண்றதுங்கிறத நோக்கமா இருந்ததுனால வேற வழி இல்லாம இந்த ஒரு கண்டிஷனுக்கு ஓகே சொல்றாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்ல போய் சரண்டர் ஆகிறாரு. அவர் ஜெயில வாழ்ற மாதிரி இல்லாம சொர்க்கத்துல வாழ்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரு. நினைச்ச நேரம் தண்ணி, பெட், ஸ்விமிங் பூல், பிளே கிரவுண்ட் சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காரு. வாழ்க்கையில பணம் முக்கியமா நிம்மதி முக்கியமான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.